சக்தி சக்தி இந்த வரேம்மா. அம்மா. மதுரைக்கு போறியாப்பா? ஆமாம்மா. என்ன விஷயம்? வரும்போது லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு போனேன்னா அங்க ஒரு பை தருவாங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா. சரிம்மா. ஆமா, எங்க உன் பொண்டாட்டி ஆளை காணோம்? இல்ல, இன்னும் எந்திரிக்கல. எந்திரிக்கலையா? மகாராணி காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு 8 மணிக்கெல்லாம் மினுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாளே, இன்னைக்கு என்னாச்சு? தெரியல. ம் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் நோக்காடு ஆகும். ம் அதேதான். சக்தி, நீ கொஞ்சம் தள்ளியே இருடா. ஊர்ல ஏதோ புதுசு புதுசா காய்ச்சல் வருதாம், அது உனக்கு தொத்திக்க போகுது. அம்மா. நீ ஒரு உலக அதிசயம்டா. எம்பிட்டு தான் அடிச்சாலும் உனக்கு துளி கூட கோபம் வராது. ஹம், அப்படி என்னதான் பொண்டாட்டி மேல பக்தியோ தெரியல. என்னங்க? என்னங்க? உடம்புக்கு எதுவும் முடியலைங்களா? ஏதோ புது விதமான காய்ச்சல். கிட்ட வந்தா தொத்திக்கும். உன் வேலையை பாரு. அம்மா பேசுறப்ப முடிச்சுட்டு தான் இருந்தீங்களா? ஏங்க, அவங்க ஏதோ கோபத்துல பேசிட்டு போறாங்க. நீங்க முதல்ல எந்திரிங்க. உடம்புக்கு எப்படிங்க இருக்கு? பாத்துங்க, மெதுவாங்க. கையெடு. ஏங்க, தப்பான நோக்கத்துல கையை பிடிக்கலங்க. நீ முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க. காஃபி போட்டு தட்டுமா? இல்லைங்க, சூடா ஏதாவது குடிச்சிங்கன்னா உடம்புக்கு தெம்பா இருக்கும், அதான். ஏங்க, யாரோ ஒரு முகம் தெரியாத ஆள் உதவி செய்யறதா நினைச்சுக்கோங்க. நான் எதையும் எதிர்பார்த்தெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஹார்லிக்ஸ் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, குடிங்க. பாத்துங்க, சூடா இருக்கு, மேல கொட்டிக்க போறீங்க. ஏங்க, கோவப்படுறதுக்காவது உடம்பு தெம்பா இருக்கணும்ல, குடிங்க.